அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன். எவ்வளவு அற்புதமாக சொல்றாங்க. நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவன். என்ன எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னா, நம்ம குடும்ப வாழ்க்கையில் என்ன தேவை, அந்த தேவையை நம்ம ஆண்டவர் இடத்துல சொல்கிறோம், அதை செய்து முடிப்பார். ஒரு வேலை சம்பந்தமான சில காரியங்கள் ஆண்டவர் இடத்துல சொல்கிறோம், அதை செய்து முடிப்பார். ஒரு வியாபார சம்பந்தமான ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இடத்துல சொல்கிறோம், அதையும் செய்து முடிப்பார். ஏன்னா நமக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லை. நமக்கு செஞ்சு முடிக்கவோ நமக்கு செஞ்சு கொடுக்கவோ யாரும் கிடையாது. நமக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. பண உதவியோ பொருள் உதவியோ எதுவும் செய்யறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ நம்ம யாரை நம்பி இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய கர்த்தரை நம்பி இருக்கணும், ஆண்டவரை நம்பி இருக்கணும். நீங்க அப்படி இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிற போது அங்க என்ன நடக்குதுன்னா, இவன் என்னுடைய மகன், இவனுக்கு யாரும் இல்லை, இவன் என்ன நம்பி இருக்கிறான், முழுமையா என்னை மட்டுமே நம்பி இருக்கிறான், அதனால நான் தான் இவனுக்கு எல்லாத்தையும் செய்யணும், அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவரும் இல்லை, அப்ப நான் தான் அவனுக்கு நான் உதவி செய்யணும். என்னை கூப்பிடுறான், என்கிட்ட கேட்கிறான், என்கிட்ட உரிமையோடு அவன் கேட்கிறான், நான் அவனுக்கு செய்யணும் அப்படின்னு இறங்கி வந்து ஒரு தகப்பனை போல, ஒரு சகோதரனை போல நமக்கு யாவற்றையும் செய்து முடித்து கொடுக்கிற கர்த்தர். அவரை நோக்கி கூப்பிடணுங்கிற. அப்ப நம்ம கூப்பிடணும், கர்த்தாவே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கூப்பிடணும். அன்பானவர்களே, ஏதோ ஒரு வார்த்தைக்காக வேண்டி இதை சொல்லல, உண்மையை சொல்றேன். கர்த்தரோட சமூகத்துல நீங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்களை நான் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டது உண்டு. எனக்கு யாருமே உதவி செய்யறவங்க இல்லை. அப்ப நான் யாருக்கிட்ட கேட்பேன்னா, என் ஆண்டவர்கிட்ட போய் தான் கேட்பேன். ஆண்டவரே, எனக்கு இது தேவை இருக்கு, இந்த தேவையை எனக்கு நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறப்போ அதை ஏற்ற காலத்தில் எப்போ அதை செய்யணுமோ அப்போ அதை செஞ்சு கொடுப்பேன். அப்படித்தான் நான் வாங்கியிருக்கேன். அப்போ நான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை, ஆண்டவரிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு அற்புதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி முழு மனசோட அதிகாலையில் எந்திரிச்சு கர்த்தரோட சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட சூழல் இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்கு, இது பிரயோஜனமான தேவை, என் குடும்பத்திற்கு ஏற்றது, என் மகளுக்கு ஏற்றது, என் மகனுக்கு ஏற்றது, என் வியாபாரத்திற்கு ஏற்றதுன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நீங்க கேட்கிறப்போ எது அந்த அங்க முக்கியமானதோ அதை செய்து முடிக்கிறது. நிச்சயமா செய்து முடிக்கிற. நீங்க கேட்டு பாருங்க, அந்த பலனை நீங்க அனுபவிப்பீங்க. இன்னைக்கே கேளுங்க, யோசிக்க வேண்டாம், இப்பவே கேளுங்க. அப்படியா, ஆண்டவரிடத்துல நம்ம கேட்டா நமக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறவரா அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட ஆண்டவரோட சமூகத்துல கேளுங்க. நிச்சயமாகவே அதை உங்களுக்கு செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர்.
உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிற போது எங்கள் தேவையை அறிந்து எங்கள் காலத்திற்கேற்றபடி எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கேற்றபடி எங்களுடைய தேவைகளை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறேன். இப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற போது நீர் அவர்களுக்கு செய்து முடிக்க வேண்டுமாய் செபி. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை நோக்கி அவர்களுடைய தேவைகளை கேட்கிற போது நீர் அதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதை அவர்கள் வெற்றிகரமாக அதை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் விளங்க நீங்கள் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் எங்களது இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் படியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.